ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாகூர் தர்காவை பற்றி பார்க்க போகிறோம். தர்மபுரி டு நாகூருக்கு எப்படி போகணும், எந்த டைமுக்கு போகணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம பயணம் விழாக்கு சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம். இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு லாங்காக போகிற கவர்மெண்ட் தனியார் பஸ் எல்லாம் இங்கே தான் வரும். பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிறது இல்லையா, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கொஞ்சம் தூரம் தான். ஆனால் பஸ் எதுவும் போகாதனால நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுனால இங்கே வந்து ஆட்டோ பிடிச்சி தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஆட்டோவில் போயிட்டு இருக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது ஆட்டோவில் போனாக்க. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. இதாங்க தர்மபுரி ரயில்வே ஸ்டேஷனு. தர்மபுரியிலிருந்து திருச்சிக்கு கடலூர் துறைமுகம் எக்ஸ்பிரஸ் அது 9:50க்கு வர வேண்டிய ட்ரெயின் 10:50க்கு தான் வந்திருக்கு இன்னைக்கு. அது வந்து டெய்லி இருக்கும் அந்த ட்ரெயின். இன்னைக்கு 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. இந்த ட்ரெயினோட ரூட்டை நான் மேப்ல காட்டின்னுக்கிறேன் பாருங்க. விடிய காத்துல 4:30 மணிக்கு திருச்சியில வந்து சேர்ந்துட்டவங்க. இதுதான் திருச்சிராப்பள்ளி தர்கா. இது வந்து தர்பே ஆலம் பாதுஷா அவர்களோட தர்கா. இந்த தர்காவுக்கு வந்துட்டு தான் நாகூருக்கு போகணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த தர்காவுக்கு வரும்போது ஃபஜர் தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஜர் தொழுகையை முடிச்சிட்டோம். திருச்சியிலிருந்து நாகூருக்கு போறதுக்கு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் அது வந்து காலை 6 மணிக்கு தான் அந்த ட்ரெயின் வரும். அதனால எங்களுக்கு 1 மணி நேரம் டைம் இருந்துச்சு. அங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு பாத்ரூம் போறதா போயிட்டு வந்துடலாம். அங்க ஒரு லேடிஸ்க்கு 5 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆனதுனால நாங்கள் வந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. டிக்கெட் கவுண்டரில் ஒரே கூட்டமாக இருந்ததுனால டிக்கெட் வாங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அங்கே நாங்கள் ஓடி போய் தான் ட்ரெயினை பிடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால அங்கே இருக்கிற நாங்கள் ட்ரெயின் ஏறினது அதெல்லாம் ஃபுட்டேஜ் திருச்சியிலிருந்து நாகூருக்கு 4 மணி நேரம் ட்ராவலு. ரூட்டை மேலே காமிச்சுன்னுக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒரு வழியா நாங்கள் நாகூருக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இதுதான் நாகூர் தர்கா. இப்போ காலையில 10:30 மணி ஆகுது. நீங்க பஸ்ல வரீங்கன்னா இதுதான் நாகூர் தர்காவோட என்ட்ரன்ஸ்ல பார்க்கலாம். இதுவரை ட்ரெயின்ல வரீங்கன்னா நாகூர் தர்காவோட பின் சைடு தான் வர முடியும். நாகூர் தர்காவுக்கு மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த தர்காவுக்கு சையத் ஷாகுல் ஹமீத் தர்கான்னு நாகூர் தர்கான்னு நாகூர் ஆண்டவர்னு சொல்றாங்க. இந்த தர்காவுக்கு வரவங்களுக்கு தங்குறதுக்கான வசதியும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பெரிய தூண் எல்லாம் இருக்கு. நல்லா பிரம்மாண்டமா சின்ன சின்ன மசாருங்க நல்லா சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு தர்காக்குள்ள. இதுதான் பின் கேட், ஐ மீன் பின்புறம் வழி. ரயில்வே கேட்ல இருந்து வந்தாக்க இதான் வழி, என்ட்ரன்ஸா இருக்கும். ஸ்டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. கிட்ஸுக்கான நிறைய பொம்மை ஷாப்பு நிறைய இருக்கு. புர்கா கடைங்க நிறைய கடை இருக்கு. தர்காக்கு பின்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா இந்த மாதிரி ஒரு ரயில்வே கேட் வரும். ரயில்வே கேட்டை தாண்டி போனா சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அப்புறமா கடல் பீச்சு. அங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கு வந்தாச்சு. ரொம்ப பெருசா அழகா கட்டின்னுக்குறாங்க. சின்னவங்க வந்து பெரியவங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோங்க. 1 மணி நேரம் எங்க ஸ்டே பண்ணோங்க. இந்த பார்க் ஆப்போசிட் ஒரு பெருசா இன்னும் நல்லா பெருசா பார்க் கட்டிட்டு இருக்காங்க. இப்பதான் அது கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் பினிஷிங் ஆக எவ்வளவு நாள் ஆகும் தெரியல. ஆனா இதோட ரொம்ப பெருசா கட்டிட்டு இருக்காங்க. அது பார்க்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாக்க நாகப்பட்டினம் பீச் வரும். நாகூருக்கு போனா கன்ஃபார்மா இந்த பீச் விசிட் பண்ணுங்க. செம ஜாலியா இருக்கும். நாங்களும் ஒரு 1/2 மணி நேரம் இந்த பீச்சில் நல்லா விளையாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. மறுபடியும் தர்காவுக்கு ரிட்டர்ன் போயிட்டாங்க. தர்காவுக்கு போயிட்டு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு தர்காலேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. வெளியூர்லேருந்து வரவங்க நிறைய பேர் இந்த தர்காலேயே ஸ்டே பண்ணிருக்கிறாங்க. காத்தால 5 மணி ஆகுது. பெங்களூர் எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட்டிங் பண்ணிருக்கிறோங்க. இந்த ட்ரெயின் காரைக்கால் டு பெங்களூர் வரைக்கும் போகும். நாகூரில் காலையில் 5 மணிக்கு வரும். நல்லபடியாக நம்ம ரிட்டர்ன் போகிற பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நாகூர்ல இருந்து தர்மபுரிக்கு இந்த ட்ரெயினில் போகிறோங்க. ஒரு ரூட்டை மேலே காமிச்சுருக்க பார்த்துக்கோங்க. இப்போ 5 மணி காலையில் ட்ரெயின் ஏறினோம்னா சாயந்தரம் 5 மணிக்கு தான் தர்மபுரிக்கு போய் சேருவோங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இந்த ட்ரெயினர் ட்ராவல். என்ன ரீசன்னா மயிலாடுதுறை சந்திப்பில் ஒரு 1/2 மணி நேரம் ட்ரெயின் நிற்கும். விருதாச்சலத்தில் ஒரு 1/2 மணி நேரம் ட்ரெயின் நிற்கும். அப்பப்போ வேற ஏதாச்சும் ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது கட் ஆகும்போது ட்ரெயின் நிறுத்துவாங்க. அதனால செம்ம லேட் ஆகும். ரொம்ப
நல்லா தான் இருந்துச்சு. பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கின்னு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போது. நீங்களும் நாகூர் தர்காவுக்கு போயிட்டு இருந்தீங்களா அந்த அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.